2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம். நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு. மக்களவைத் தேர்தலோடு விளவங்கோட்டிற்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் நடத்தியது போன்ற ஆலோசனைகளை இன்னும் வரும் நாட்களில் பல்வேறு மாநிலங்களிலும் நடத்த இருக்கிறது. மக்களவைத் தேர்தலோடு விளவங்கோடு இடைத்தேர்தலும் நடத்தப்படுமா? இது குறித்து என்ன பதிலளிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் அதிகாரியிடமிருந்து? தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் சில கேள்விகளை முன்வைத்த போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, விளவங்கோடு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தனது எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்கார். அது வந்து சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து முறைப்படி அந்த கோப்புகள் இன்னமும் தேர்தல் ஆணையத்திற்கு வரவில்லை என்றும், தேர்தல் ஆணையத்திற்கு வந்தால் உடனடியாக கமிஷனுக்கு தெரிவிக்கப்பட்டு அதற்கு தேர்தல் தேதியை வந்து தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கும் என்றும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம கடந்த வெள்ளி சனி வரை வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ராஜீவ்குமார் உள்ளிட்ட தலைமை ஆணையர்களும் இங்கதான் இருந்தார்கள். அங்க வந்து சில அரசியல் கட்சிகள் வந்து முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதாவது தமிழகத்துல தேர்தல் தேதியை திங்கள், செவ்வாய் அது போன்ற நாட்கள் இல்லாமல் அதே போல வார இறுதி நாட்களான வெள்ளிக்கிழமை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வீக்கெண்ட்ல நிறைய பேர் லீவுன்றனால வாக்களிக்கிறது இல்லை. எனவே புதன்கிழமை போன்று வாரத்துடைய மைய பகுதியில வந்து தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம், அதாவது இந்த ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரையிலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விழாக்கள், மதம் சார்ந்த பண்டிகைகள், உள்ளூர் விழாக்கள் குறித்த தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டு பெற்றிருப்பதாகவும், அதே போல தேர்வுகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு தேதியெல்லாம் எப்போது நடைகின்றன, அதே போல ரம்ஜான் பண்டிகை எப்போது வருகிறது, அதே போல கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபோகம் ஏப்ரல் 23ஆம் தேதி வருகிறது. அதே போன்று மற்ற திருவிழாக்கள், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் எந்த நாட்களில் வருகிறது என்பன போன்ற பல்வேறு விவரங்களை கேட்டிருப்பதாகவும், இதை கருத்தில் கொண்டு எந்தவித மத பண்டிகையும் இல்லாத நாட்களில் இது போன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக வேறு சில மாநிலங்களிலும் இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்தாரோ அதே மாதிரி பஞ்சாப்ல இன்னும் ஒரு சில நாட்கள் நடைபெறுகிறது. இது போன்ற எல்லா மாநிலத்தையும் வந்து அவங்க கவர் பண்ணதுக்கு பிறகு வந்து அடுத்த கட்டத்தை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்றும், அதே போல தேர்தல் தேதி குறித்து தவறான வதந்தி பரப்புவோர் மீது குறிப்பாக ஐடி ஆக்ட் பிரகாரம் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு தனி வந்து சட்டப்பிரிவே இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். எனவே தேர்தல் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த தமிழக சட்டப்பேரவையிலிருந்து உடனடியாக அந்த ஆவணம் கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தேர்தல் அதிகாரி தகவல் கொடுத்தால் எம்பி எலெக்ஷனோட வந்து நாளை விளவங்கோடு தேர்தல் நடத்தப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் தற்போது எழுந்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். 2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம். நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு.